வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல். இப்போ நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாலுக்கா ஆஃபீஸர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000க்கும் மேற்பட்ட அதாவது சேலரியை கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பர்மிஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. திருச்சிராப்பள்ளி.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடவே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியாகிடும். இது பார்த்தீங்கன்னா அதாவது திருச்சி கலெக்டர், சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் IAS இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் DCPUக்காக பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேவ்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதி ஆகணும். அண்ட் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஸ்டேட் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ், சரிங்களா, உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அல்லது டெம்பரவரி அட்ரஸும் அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர், லேண்ட்லைனோ அல்லது மொபைல் நம்பரும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அதையும் என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ரிலீஜன், சரிங்களா, நீங்கள் ஓசியா MBCயா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ரிலேட்டடாக இருந்தால் நீங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் கேப்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இதில் அந்த பதிவு நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நார்மல் போஸ்ட் அண்ட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தை ஒப்படைக்கலாம். இப்போ என்னென்ன ஜாபுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரியில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. இதுக்கான ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 18,536 ரூபா உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 அண்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கு அண்ட் சைக்காலஜி அண்ட் பிசியாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி PG டிப்ளமோ கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/11/2024 அன்னைக்கு வரைக்கும் 42 இயர் வரைக்கும் உங்களுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 7/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:30க்குள்ளே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் லேட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக உங்களுக்கு டெம்பரவரி பேசிஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி தான் வரும்.
இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதாவது டிடிஹெச் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக ஜாப் வந்து சில லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லொக்கேஷன் வந்து அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த லொகேஷன் கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முகவரி டிவிஎஸ் டெக்டைல்ஸ் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நம்பரையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி வந்து பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்காக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ டிகிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து சேலரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 மாத சம்பளம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அட்ரஸ்க்காக 59 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஜாப் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜாப் மேனேஜர்ல ஒரு வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராமெடிக்கல் டிகிரி நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எங்கே அனுப்பணும் அப்படின்ற நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி சேலரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 60,000 அப்படின்னு சேலரி வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணி 9 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜருக்கு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் லேப் டெக்னீஷியனுக்காக ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் இதில் எது முடிச்சிருந்தாலும் ஓகே. உங்களுக்கு 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 59 இயர் வரைக்கும் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி 60,000 உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி இருக்கும். நீங்கள் முடிச்சாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்காக எம்ஜிஎம் திருச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஜாபும் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து டிஎம்எல் அண்ட் இந்த தேர்ச்சி வந்து நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டிசிஐசியில் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த திருச்சியில் வந்து அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,500 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். ஓட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஓடி அசிஸ்டண்ட்டோட கோர்ஸோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்த் செக்ரட்டரிக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்டு உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 59 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 8,500 உங்களுக்கு பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு சரிங்களா, இவங்க அட்ரஸோட உங்களுக்கு 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. கால் பண்ண மறந்துடாதீங்க. மருத்துவ அதாவது மெடிக்கல் ஆஃபீஸருக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 59 இயர் வரைக்கும் 60,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். லெபரட்டரி சூப்பர்வைசருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெடிக்கல் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா லெபரட்டரியோட சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 19,800 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு ஹெல்த் விசிட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் திருச்சிக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி ஏஎன்எம் இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,300 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்ட் லேப் டெக்னீஷியனுக்கோ அல்லது லேப் அசிஸ்டன்ட் இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎம்எல்டி நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 59 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 உங்களுக்கு அதாவது குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து வேரியேஷன் ஆகும். இதெல்லாம் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அண்ட் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட நேமு அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழவும் அண்ட் இந்த பிடிஎஃப்பில் லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. 13
13/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இவங்களுடைய எல்லா ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அவங்க கையிலே வேணாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபெல்லாம் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி அண்ட் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் மூலிமாவை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வருதோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கலெக்டர் பர்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி வித்தவுட் சைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதே மாதிரி உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை பார்க்கணுன்னு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ காய்ஸ்,